ஒரு நாட்டின் தலைவரோ அல்லது கட்சியின் தலைவரோ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு செய்யணும். பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. செய்யறத விட்டுட்டு தலைவர்களை பத்தி தூற்றி பேசுவதுல அர்த்தம் இல்லை. அதுவும் இறந்து போன தலைவரை பற்றி நீ தூத்தி பேசுனீன்னா அவன் திரும்ப பதிலா கொடுக்க போறான். அப்ப பதில் கொடுக்க முடியாத ஒரு தலைவர் நீ தூற்றி பேசுனா அது கோழைத்தனமா இல்லையா? இதுக்கு தமிழ்நாட்டுல செய்ய வேண்டிய வேலைகள் ஏகப்பட்ட இருக்கு மக்களுக்கு. அதை விட்டுட்டு இது அதுன்னு இப்ப தலைவர்களை பேசும்போது அந்த தலைவர் மேல அபிமானம் கொண்டவர்கள் கொதித்து எழுறாங்க. இதனால தமிழ்நாட்டுல அமைதி கெடுது. தமிழ்நாட்டுல எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல, அமைதியை கெடுக்கிறவங்கள என்ன பண்ணலாம்? சீமானை என்ன பண்ணலாம்? நாடு கடத்தலாம். எந்த நாடு கடத்தலாம்? இலங்கைக்கு தான் கடத்தணும். ஏன்னா இலங்கையில தான் வெள்ளப்பெறாத தமிழீழம் இன்னும் பாக்கி இருக்கு. அங்க போய் தொண்டை கிழிய கத்து, இரவு பகலா பாடுபடு, எல்லாரையும் சேர்த்து போராட்டம் நடத்து. அதுக்கு நன்கொடை கூட கொடுப்பாங்க. திருநெல்வேலியை விட அதிக நன்கொடை கொடுப்பாங்க. ஏன்னா பிரபாகரன் அவளுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டு, அது மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணிட்டு தமிழகத்துல வெந்துட்டு வந்தீங்கன்னா எல்லோருமே கையெடுத்து கும்பிடலாம். அதை விட்டு தமிழ்நாட்டுல பத்தி உலக பெரும் தலைவர் பேசிக்கிட்டு தமிழகத்தை பத்தி பேச வச்சுக்கிட்டு நாங்க பிரபாகரன் பிள்ளைகள்னா மத்தவங்க எல்லாம் என்ன வருது? எல்லோரோட பிள்ளைகளாவும் இருந்துக்குங்க, எல்லோரோட தாத்தாவும் பேராவும் இருந்துக்குங்க. எட்டமலை சீனிவாசனோட பேரா ஒரு 2ஆம் பாட்டம் ஒரு 30 சொல்லிக்கங்க. தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அதை செய்யணும். அதை செய்யலனாக்கா மிகப்பெரிய விஷமிகள். காசுக்கு ஓட்டு கேட்கிறாங்க, பணம் கொடுத்து ஓட்டு கேட்பது தவறுன்னா இனம் கெடுத்து ஓட்டு கேட்பது அதை விட மன்னிக்க முடியாத குற்றம். இளைய தலைமுறைக்கு தவறான புரிதலை கொடுத்து அவங்களை வழி நடத்தி கேவலப்படுத்துவீங்களே, அது செய்யக்கூடாது. அதை விட்டுட்டு எல்லா மாதிரி பழி சொல்றது, மறைந்த தலைவர்களை பத்தி தப்பு தப்பா பேசும்போது நீங்கள் விஷச்செடி அல்லது முள்மரம். இதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்? இளையதாக முள்மரம் கொள்க, கலையுணர் கை கொள்ளும் காலத்தை இடத்து. முள்மரமோ விசைச்செடியோ சின்னதா இருக்கும்போது வெட்டி தூக்கி அந்தாண்ட போட்டுரு. இது பெருசா வளர்ந்துருச்சுன்னா அப்ப வெட்டும் போது வெட்டுறவன் கையெல்லாம் பதம் பாத்துரும் அந்த முள்ளு அப்படிங்கிறான். வள்ளுவனை படிங்க. நாம் தமிழர் நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்க பிரயோஜனம் இல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் தமிழர்ல உறுப்பினராக இருக்கிறவங்க குறைஞ்சது 100 திருக்குறள் சொல்லுவீங்களா? 100 திருக்குறள் சொல்லிட்டு அப்புறம் அவங்க பணி ஆற்றுங்க. அப்பதான் நீங்க தமிழ் சொல்ல முடியும். அதை விட்டு அப்படி இப்படி இன்னும் கராத்தேக்கு போற மாதிரி இப்படி கத்துறதுலாம் எல்லாரும் ஒரே மாதிரி செய்றீங்க. ஏன் அப்படி?